பக்த கோடிகளுக்கு வணக்கம். அன்னையின் மீது கொண்ட பெரும் பற்றால் அபிராமி பட்டர் இயற்றிய அபிராமி அந்தாதியின் பாடல்கள் 85, 86 மற்றும் 87 ஆகியவற்றை நாம் இன்று காணவிருக்கின்றோம். இதற்கு முந்தைய பாடல்களை படித்துவிட்டு வர விரும்பும் பக்தர்கள் மேலே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து படித்துவிட்டு வரவும். இன்றைய முதல் பாடலை காண்போமா? பாடல் 85, துன்பங்கள் நீங்க. நம் வாழ்க்கையில் துன்பம் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதை பற்றி நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது அது அதிகரிக்கிறது. ஆனால் இந்த பாடலை தொடர்ந்து துதித்து வரும் பொழுது நமது பார்வையும் சிந்தனையும் அபிராமி அன்னையின் அருள் பக்கமாக திரும்புகிறது. அப்படி திரும்பும் பொழுது நம்மை சூழ்ந்துள்ள எந்த ஒரு துன்பமும் பனி போல விலகிவிடும். பாடலை காண்போமா? பார்க்கும் திசைதொறும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லல் எல்லாம் தீர்க்கும் திரிபுரையால் திருமேனியும் சிற்றிடையும் வார் குங்கும முளையும் முளைமேல் முத்து மாலையுமே. பார்க்கும் திசைதொறும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லல் எல்லாம் தீர்க்கும் திரிபுரையால் திருமேனியும் சிற்றிடையும் வார்குங்கும முளையும் முளைமேல் முத்து மாலையுமே. பார்க்கும் திசைதொறும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லல் எல்லாம் தீர்க்கும் திரிபுரையால் திருமேனியும் சிற்றிடையும் வார்குங்கும முளையும் முளைமேல் முத்து மாலையுமே. அடுத்த பாடல் 86, ஆயுத பயம் நீங்க. இந்த பாடலை நாம் தொடர்ந்து பாடி வரும் பொழுது அன்னையின் கருணையினால் எந்த விதமான ஆயுதங்களாலும் கூர்மையான கருவிகளாலும் ஆபத்து நமக்கு நேராது. ஆயுதம் என்பது வெளிப்புற எதிரிகளையும் குறிக்கும். நமக்கு எதிராக வரும் சூழ்ச்சிகள், எதிரிகளின் பயம் மற்றும் தீய சக்திகளின் தாக்குதல்கள் என அனைத்தும் அன்னையின் அருள் முன்பு செயலற்று போகும். இவை அனைத்திலிருந்தும் அன்னை நம்மை கவசமாக காப்பாள். பாடலை காண்போமா? மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு கதித்த கப்பு வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளிநில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே. மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு கதித்த கப்பு வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளிநில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே. மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு கதித்த கப்பு வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளிநில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே. அடுத்த பாடல் 87, செயற்கரிய செயல்கள் செய்து புகழ் பெற. நம்மில் பலருக்கு நம்மிடம் பெரிய திறமை இல்லையே, நம்மால் பெரிய காரியங்களை சாதிக்க முடியுமா என்ற தயக்கம் இருக்கும். ஆனால் வாக்கிற்கும் மனத்திற்கும் கூட எட்டாத பேராற்றல் கொண்ட அபிராமி அன்னையின் அருளை பெற்றால் உலகமே ஆச்சரியப்படும்படியான அசாத்தியமான சாதனைகளை செய்யக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்கும். தடைக்கற்கள் அனைத்தையும் உடைத்து சாதனைகள் பல புரிந்து வரலாற்றில் நிலைத்து நிற்கும் நற்புகழையும் பெற அன்னையின் அருளே வழிகாட்டி. ஆகவே இப்பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்து வரலாம். பாடலை காண்போமா? மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாலும் பராபரையே. மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால்
விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாலும் பராபரையே. மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாலும் பராபரையே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அடியவர்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா பதிவை லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் இது போன்ற தொடர் ஆன்மீக பதிவுகளை போட்டுக்கிட்டு வரோம். அதை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.